Hello students. So needless some basic concepts of chemistry, okay? Some basic concepts of chemistry நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஐ மீன் ஃபைனல் டாபிக் இந்த யூனிட்ல ஆல்ரெடி 3 டிவிஷனா நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரி, ஓகேவா? ஸ்டாய்ச்சியோமெட்ரி அதாவது it is purely dependent on the calculations. எல்லாமே calculations தான். இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரி calculationsனால எப்படி இருக்கும் அப்படின்னா மாஸ் கால்குலேஷனா இருக்கும். மாஸ் மட்டுமே வச்சு பண்றது. அப்புறம் மாஸையும் வால்யூமையும் வச்சு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வால்யூம் காம்பினேஷனா இருக்கும். இதுல வந்து தேர்ட் கேஸ் வந்து வால்யூம் காம்பினேஷன் இருக்கு இல்லையா? இது வந்து நீங்க பெருசா இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வால்யூம்னாலே டைரக்டா நீங்க அவோகேட்ரா ஒன்னு எடுத்துக்கலாம். அவோகேட்ரா நம்பர் ஆஃப் மோல்ஸ்னாலும் வால்யூம்னாலும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதுக்கப்புறம் கைஸ்-லூசெக்ஸ் லா ஆஃப் வால்யூம் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். ஓகே, ஸோ வால்யூம் கால்குலேஷன்ல எது ரெண்டு யூஸ் ஆகும்னா அவோகாட்ரோஸ் நம்பரும் இன்னொன்று அவோகாட்ரா லாவும் இன்னொன்று என்னது கைஸ்-லூசெக் லா, ஓகேவா? இந்த ரெண்டு லாவும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை பத்தி நம்ம அவ்வளோ ஜஸ்ட் இந்த லா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால நம்ம அப்படி இப்போதைக்கு ஒமிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மாஸ் ரிலேட் ஆகுது, ஓகேவா? மாஸ் டைரக்டா நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சொல்லிடுறேன். ஓகே, see கால்சியம் கார்பனேட் வந்து took HCl ஓட ரியாக்ட் ஆகி எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கால்சியம் குளோரைட் CaCl2 CO2 H2O. அவன் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டான். இதை வேர்டிங்ஸ்ல உங்களுக்கு கொடுப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பான்னா சம்ல என்ன சொல்லியிருக்கான்னா 200 grams of calcium carbide வந்து கார்பனேட் 100 grams of HCl ஓட சேர்த்து இதெல்லாம் கிடைக்குது. எனக்கு CaCl CO2 னுடைய வெயிட் என்ன, மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். முதல்ல அவன் சொல்லியிருக்கிற அந்த கான்செப்டோட டீல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இண்டிவிஜுவலா ஒரு கான்செப்ட் என்னன்னா இப்போ இந்த இது இருக்கு அப்படின்னா இது 1 மோல், இது 2 மோல், இது 1 மோல் கால்சியம் குளோரைட் கார்பன் டை ஆக்சைடு H2O. இப்போ கால்சியம் கார்பனேட்டினுடைய அந்த மாலிகுலர் வெயிட் நம்ம எழுதிக்கலாமா? 40, கால்சியத்துக்கு 40, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 3 × 16 32 38, அப்போ 48, ஓகேவா? 48, ஓகே. சோ 50 60 100 வந்துருச்சா? எஸ் 100. இதுக்கு அப்புறம் இது வெயிட் பா மாலிகுலர் வெயிட். HCl க்கு 2 + Cl னா 35 அப்போ 35.5 2 × 35.5 அப்போ 2 + 71 73, ஓகே. எஸ் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கால்சியம் குளோரைடுக்கு நான் எழுதுறேன். கால்சியம் குளோரைட்னா அகைன் 40 + 71 111. கார்பன் டை ஆக்சைடுக்கு நான் எழுதுறேன். அது வந்து 12 + 32 அப்போ 44, ஓகே. எஸ் அச்சு. அவன் என்ன கேக்குறான் இப்போ undissolved கால்சியம் கார்பனேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதுல ரியாக்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஏஜென்ட் அப்படின்னா ரியாக்டிங் ஏஜென்ட் அப்படின்னா இந்த HCl பார்த்தாலே தெரியும். கால்சியம் கார்பனேட்ல இருந்து வேற டைரக்ட் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா இதுல HCl வந்து கண்டிப்பா ரியாக்ஷன் ஏஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 73 கிராம், ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா 73 கிராம் ஆஃப் HCl வந்து 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆகுது. அதாவது 73 வந்து 73 கிராம் HCl க்கு 100 கிராம் CaCO3 இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் ஈக்குவேட் ஆகும். ஆனா சம்ல என்ன சொல்லிருக்கான்னா HCl வந்து 100 கிராம் இருக்குன்ட்டான். அப்போ எப்படி பார்க்கலாம்? 100 divided by 73 into 100. அப்ப நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா approximately 137 வரும். அப்போ 100 கிராம் HCl வந்து கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகணும்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா எனக்கு 137 கிராம் ஆஃப் CaCO3 தேவைப்படுது. அது போதும். அப்ப டோட்டலா இவன் எவ்வளவு CaCO3 இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்கான்? 200. 100 கிராமுக்கு தேவை 137 தான். அப்ப ரிமைனிங் 200ல டோட்டல்ல 137ல கழிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? ஆல்மோஸ்ட் 63 கிடைக்குமா? 63 64 ஆல்மோஸ்ட் கிடைக்கும். சோ இந்த இதுதான் வந்து அன்டிசால்வ்டு வெயிட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அப்போ டோட்டல் ரியாக்ஷன் நம்ம நார்மலா மாலிகுலர் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவன் சம்ல வந்து ரியலாவே ஒரு இன்வால்வ்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும்போது இவ்வளவு மாலிகுல்ஸ்னு சேர்ப்பாங்க.
அதை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணோம்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணா will be getting dissolved and undissolved. Okay, so இதுக்கு அப்புறம் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூம் அதுக்கு வந்து இந்த செகண்ட் ப்ராப்ளம் இங்க எழுதிருக்கிறத நான் நீங்க நோட் பண்ணீங்க. இந்த செகண்ட் ப்ராப்ளம் அதாவது காப்பர் ஆக்சைடு CuO இது வந்து ஹைட்ரஜனோட சேர்ந்து Cu plus H2O கிடைக்குது. காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மெத்தட். ஓகேவா? சோ இப்போ இந்த காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. இட் இஸ் a kind of gas. அப்ப இந்த இடத்துல வால்யூம் டீல் பண்றேன். நார்மலா மாலிகுலர் ஃபார்முலா எடுக்கும் போது கேஸ் உடைய வால்யூம் இப்ப நான் என்ன சொல்றேன் மாஸ் வால்யூம் கால்குலேஷன். முன்னாடி நான் பார்த்தது மாஸ் வால்யூம் நான் ஆல்ரெடி தியரியா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இன்னும் ஒண்ணே பெண்டிங் மாஸ் வால்யூம் கால்குலேஷன். அப்போ இந்த மாதிரி வரப்போ இது கேஸுக்கு எதுவுமே சொல்லல அப்படின்னா இதுக்கு நீங்க மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. அவனே சொல்லிடுவான் மாஸ் வால்யூம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுவான். அப்போ வால்யூம்னா எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? கேஸுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இது கேஸ் கிடையாது, ப்ளஸ் ஆக்சைடு. ஓகே, இப்போ இந்த 22.4 லிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இதுக்கு வந்து காப்பருக்கு என்னது இது 16, காப்பருக்கு 63.5, அப்ப 69 79.5. ஓகே, தட்ஸ் இட். அப்போ இது வந்து ஒரு மாஸ் ஒரு வால்யூம் நீங்க இப்போ எடுத்துக்கிறீங்க. ஓகே, 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் H2 வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு எவ்வளவு இது தேவைன்னா 79.5 கிராம் ஆஃப் காப்பர் ஆக்சைடு தேவை. ஒரு வால்யூம் ஒரு மாஸ். ஓகே, தட்ஸ் இட். இப்போ சம்ல என்ன சொல்லிருக்காங்க 2.8 லிட்டர், வெறும் 2.8 லிட்டர்ஸ் ஆஃப் H2 அப்போ ரியாக்ட் ஆகிறதுக்கு எனக்கு என்ன தேவை 79.5 divided by 22.4 into 2.8. so இத சால்வ் பண்ணீங்கன்னா we'll be getting the answer. Okay, so mass volume calculation இப்படி டீல் பண்றது. Okay, and we are in a final stage இந்த யூனிட்ல. அதுல என்ன பாப்போம் அப்படின்னா first thing மோல் பத்தி பார்க்க போறோம். ஓகே, மோல் ஃபிராக்ஷன் சம்திங் எல்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஏங்கிறது பிங்கிறது ரெண்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இதுல ஏதாவது ஒன்னு லிக்விடா இருந்தா கூட இன்னொன்னு மிக்ஸ் பண்ணும்போது கரைஞ்சிரும் இல்லையா? இப்போ பிங்கிறது சப்ஸ்டன்ஸ்னா வாட்டர்னு எடுக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஏங்கிறது வந்து நீங்க NaCl சோடியம் குளோரைட் உப்பு எடுக்கிறீங்கன்னா ஏ பில டிசால்வ் ஆகுமா ஆகாதா? அப்ப இந்த இடத்துல this is called solute. அந்த ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிறது எனக்கு என்னது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த இடத்துல இந்த percentage of solid solution இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகே, percentage of solid எப்படி கண்டுபிடிக்கலாம்? percentage mass percentage of solid. அப்போ mass of ஓகேவா solid mass of B எவ்வளவு எடுக்கிறீங்க? mass of B இதானே இந்த இடத்துல solid. mass of B divided by total mass of solution. அப்போ ஒரு சொல்யூஷன் கரைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனுடைய டோட்டல் மாஸ் எடுத்துக்கணும். நான் போடும்போது A B தனித்தனி மாஸ் அளந்து போட்டிருப்பேன். அதுல B எவ்வளவு மாஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப அது ரெண்டையும் டிவைட் பண்ணனா B அந்த சொல்யூஷன்ல B எவ்வளவு % இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். கரெக்ட்டா? எஸ். சோ இது நார்மலா நம்ம பார்க்கிறது. இதுக்கு அப்புறம் மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. ஓகே, மோல் ஃபிராக்ஷன் என்னது அப்படின்னா AB. Okay, number of moles of A divided by okay va number of total moles. total moles na enadhu? இப்ப number of moles of A na Na னு வைங்க. total moles na Na plus Nb. moles of A moles of B. A எத்தனை moles இருக்கு, B எத்தனை moles இருக்கு. ஓகே, எஸ். இப்போ moles அப்ப எப்படி எழுதலாம்? mole fraction Na divided by Na plus Nb. இல்ல எனக்கு B உடைய மோல் ஃபிராக்ஷன் வேணும் அப்படினா இந்த இடத்துல ஒண்ணும் பண்ணீங்க, B மட்டும் போட்டுக்கங்க. தட்ஸ் இட். அப்ப NB கீழ டோட்டல் மோல் தான் வரப்போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட் molarity அப்படினு சொல்லி பார்க்க போறோம். molarity depends on volume. Okay, yes. So
இந்த molarity என்ன பண்ண போறோம் அப்படின்னா depends on volume. இப்போ Na divided by okay volume of the solution அவ்வளவுதான். இப்போ இத எப்படி எழுதிக்கலாம் நம்பர் ஆஃப் A எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டிசால்வ் ஆயிருக்கு அப்படினு சொல்லி. அப்போ 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் A வந்து டிசால்வ் ஆயிருக்கு அப்படினு பார்க்கிறது molarity m அப்படினு சொல்லுவோம். ஓகே எஸ். இப்போ Na divided by volume இந்த Na வை நான் எப்படி எழுத முடியும் அப்படினா in terms of massல எழுதுறேன். weight divided by mass. அப்போ எஸ் n அப்படினா என்னது weight A divided by mass into volume. That is what the molarity. Okay yes. Next molality அப்படினு சொல்லி இருக்கு. molality இதுவும் சேம் தான், பட் இங்க நம்ம வால்யூம் இஸ் மாஸ் யூஸ் பண்றோம், இங்க நம்ம டைரக்டா weight யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து 1 லிட்டர்ல எவ்வளவு டிசால்வ் ஆகுதுன்னு பார்க்கறோம். இங்க வந்து 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு டிசால்வ் ஆகுதுன்னு பார்க்கிறது. அப்ப இங்கேயும் அதேதான் Na divided by நீங்க பட் weight போடுவீங்க. That's it. எல்லாமே A தான். A ன்னு எடுத்தீங்கன்னா A தான், B ன்னு எடுத்தீங்கன்னா B தான் பார்க்கணும். அப்போ எஸ் இப்படி பார்க்கும்போது இத Na வை நான் எப்படி எழுதலாம்? weight divided by mass into weight அவ்வளவுதான். So in terms of weightல சொல்றது. அப்ப molarity அப்படினா 1 லிட்டர்ல எவ்வளவு டிசால்வ் ஆகுது அப்படினு பார்க்கிறது. molarity-னா 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல இன்னொரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு டிசால்வ் ஆகுது அப்படினு சொல்லி பார்க்கிறது. ஓகே. அண்ட் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஓகே எஸ். Calculate the mole fraction of ethanol if 9.2 gram of it is mixed with 1.8 gram of water. Okay. இப்போ ethanol உங்களுக்கு என்ன தெரியும்? C2H5OH. இதனுடைய molecular weight நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். இந்த சைடு வந்து water அப்படினா H2O. Okay. இது வந்து சம்ல எவ்வளவு சொல்லிருக்கானா 9.2, இதுல சம்ல 1.8 அப்படினு சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்றேன், மோல் ஃபிராக்ஷன் கேட்டிருக்கான். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் கேட்டிருக்கான். இது வந்து A ன்னு அஸ்யூம் பண்ணீங்க, இது வந்து B ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகே. அப்ப மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A அப்படினா Na divided by Na plus Nb, இதுதான் ஃபார்முலா. ஓகே ஃபைன். இப்போ இதனுடைய மாலிகுலர் வெயிட் நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 2 × 12 plus 5 × 1 plus 16 plus ஓகே 1 ஓகேவா, இந்த மாதிரி இருக்கு. அப்போ 24 plus 5 plus 17, அப்போ 22 26 46 எனக்கு கிடைக்குது. ஓகே. அப்போ 9.2 divided by 46 போட்டனா எனக்கு Na கிடைக்கும். ஆமா, total mass divided by molecular mass. Mass of an element divided by molecular mass தான் number of moles. அது நமக்கு தெரியும் இல்லையா, number of moles. அப்போ 0. இது 10 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 92 ன்னு கிடைக்கும். அப்ப 2 வருது இல்லையா? அப்ப 0.2 moles. இங்க என்ன கிடைக்குது? 2 + 16 = 18. அப்போ 1.8 Nb வேணும்னா 1.8 / 18. அப்போ 10 0.1 mole. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும்? 0.2 / mole fraction. ஓகே. mole fraction of A 0.2 plus 0.1. அப்போ 0.2 by 0.2 like this. So நான் கால்குலேட் பண்ணேன். ஓகே. So இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே நாம இந்த some basic concepts of unit எல்லாமே டீடைலா பார்த்துட்டோம். ஆக்சுவலா டன்பாஸ்கோ கோச்சிங் அகாடமினுடைய ஓகேவா, டன்பாஸ்கோ கோச்சிங் அகாடமி என்ன பண்ணுதுன்னா ஆன்லைன் கிளாஸுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு அவைலபிள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுது. ஓகேவா, DBCA. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் அவைலபிள் பிளாட்ஃபார்ம்ல ஒன்று வாட்ஸ்அப், இன்னொன்று யூடியூப் தான். ரிமைனிங் எல்லாம் அந்தந்த ஏரியாவில், ஏன்னா இதெல்லாமே நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட ஈஸியா அவைலபிளா இருக்கும். பட் அந்த ஏரியாவில் எப்படி இருக்கும் நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. ஒன் திங். இதுக்கப்புறம் இப்போ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ்ல ஆல்ரெடி பர்டிகுலர் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நாங்கள் தனியாக நம்ம வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்கோம். சப்போஸ் இஃப் சம்ஒன் விஷஸ் டு ஜாயின் வித் அஸ், அதாவது எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் 7305140375. ஓகே. Yes, Danbasco Coaching Academy is an institution which என்ன சொல்றது, எக்ஸ்ட்ராக்ட் ஃபீ வந்து ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா வாங்குற ஒரு இன்ஸ்டிடியூஷன். So you can utilize. Okay. Yes.
ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.